ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். Dhronavikaash சேனலில் பார்க்குறது வெல்டிங் டெக்னாலஜி. இதை மட்டும் படித்தால் எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி இன் WT. இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2017 இருக்கிற ஒரு எலக்டிவ் சப்ஜெக்ட்டு. வெல்டிங் டெக்னாலஜி எலக்டிவ் சப்ஜெக்ட்டு. இந்த டாபிக்ஸ் யூனிட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யாசின் சார். ஸோ அவங்க தான் கேட்டோடனே ஃபுல்லாகவே அவங்க கைப்பற்றி எழுதி வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டாங்க. தேங்க்ஸ் டு யாசின் சார். யூனிட் 1 டாபிக் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் கேஸ் வெல்டிங், ஷீல்டு மெட்ராலிக் வெல்டிங், இன்னொரு பேர் ஸ்டிக் வெல்டிங், டிக் வெல்டிங், மிக் வெல்டிங், சப்மர்ஜர் வெல்டிங், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன்று. அந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், ரெசின்ஸ் பட் வெல்டிங் அண்ட் ஃப்ளாஷ் பட் வெல்டிங். அந்த யூனிட் 3 பார்த்திங்க அப்படின்னா டிஃப்யூஷன் பாண்டிங், எக்ஸ்ப்ளோஷன், அல்ட்ராசோனிக், ஃப்ரிக்ஷன் வெல்டிங். யூனிட் 4 வந்து தெர்மிட் வெல்டிங், எலக்ட்ரான் வெல்டிங், லேசர் பீம் வெல்டிங், ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங், அண்டர் வாட்டர் வெல்டிங், அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங். 6 வெல்டிங் ப்ராசஸ் இருக்குது. யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாபிக் டிஃபெக்ட்ஸ் தான் கேட்பாங்க. வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் வந்து படிக்கணும். அதோட காசஸ் அண்ட் ரெமடிஸ் பற்றி படிக்கணும். டிஃபெக்டோட காசு என்ன, அது எப்படி நம்ம தடுக்கலாம் அந்த பற்றி படிக்கணும். தென் வெல்டபிலிட்டி, அலுமினியம் எப்படி வெல்ட் பண்ணணும், காப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3 வெல்டபிலிட்டி எல்லாம் படிச்சுக்கணும். அப்புறம் வந்து டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டு, டெஸ்ட் நீ உடச்சி பார்க்குறது இல்லையா, அதேமாதிரி நான் டெஸ்ட் இருக்குது, அதையும் பார்க்கணும். அது இல்லாமல் வந்து மேக்னெட்டிக் கோட்டிங், அப்புறம் லிக்யூடு பெனட்ரேட்டிங் டெஸ்ட்டு, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட் 5 வந்துடும். இப்போ பார்க்குறது எல்லாமே. ஸோ யூனிட் 1 to 3 கொடுத்து டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா சிலபஸே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். யூனிட் 1 எல்லா ஒரு ப்ராசஸாக இருக்கும். அது எல்லாமே கொடுத்துருப்போம். என்ன காரணம் அப்படின்னா வெல்டிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் ரிப்பீட் கொஸ்டின் வரதில்லை. வேறு ப்ராசஸ் மாறி இருக்கிறாங்க. வந்து யூனிட் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் செட்டில் வெல்டிங்னா என்னோட வந்து மிக் வெல்டிங் கேட்பாங்க. அது மாதிரி கேட்கறனால நீங்கள் ப்ராசஸில் நம்ம சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி எழுதணுன்ற சொல்லிடுறேன். வெல்டிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிப்பாக ப்ராசஸ் தான் கேட்பாங்க. இந்த ப்ராசஸோட டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்கணும். அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இருக்கணும், முக்கியம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது முக்கியம். தேர்டு ஒன்று வந்து டயக்ராம் வித் பார்ட்ஸோட இருக்கணும். அது ஒர்க் ஆனதும் தெரியல வந்து அதோட அப்ளிகேஷனாக என்னென்ன வெல்டு பண்ண முடியும், என்னென்ன மெட்டீரியல் வெல்டு பண்ண முடியும், எவ்வளோ திக்னஸ் வெல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறதும். அப்புறம் அட்வான்டேஜ் கண்டிப்பாக எழுதணும், டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே எழுதுனா மட்டும்தான் ஒரு இதில் இந்த வெல்டிங் அதை ஸ்கோப் பண்ண முடியும். ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இந்த இதுக்கு திக்னஸ்ஸு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா சில சமயம் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஒரு 45 mm திக் ஷீட்டை வெல்டு பண்ணுறதுக்கு சூட்டபிள் வெல்டிங் ப்ராசஸ் என்ன வரும், அதில் ஏன் நீங்கள் இது எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக அது என்ன திக்னஸ் வெல்டு பண்ண முடியும், என்ன மெட்டீரியல் பண்ண முடியும் படித்தா மட்டும்தான் உங்களால் கேட்டால் சூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு வெல்டிங் ப்ராசஸ் எழுதுவீங்க, அந்த வெல்டிங் ப்ராசஸ்க்குள்ளே வரல அப்படின்னா உங்களுக்கு மார்க் வராது. இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அதே ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக வரல. ஒரு சில இதில் கேட்குறாங்க. எப்படியும் ஒரு ஆஃபில் தேரி வந்து ஒரு ஆஃபில் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப் தேரி இருக்கும், இன்னொரு ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஒரு கோத்ரூ பண்ணிக்க. அந்த ப்ராப்ளம் சொல்லலை, ஏன்னா தேரி வந்து மேக்ஸிமம் வந்ததுனால ப்ராப்ளத்தை பற்றி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல. இவ்வளோ தான் வந்து வெல்டிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.